இன்னைய சத்சங்ல பகவான் ஒரு ஆழமான ஒரு ரெவல்யூஷன் குடுத்திருக்கிறாருங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய காக்னிட்டிவ் இன்டர்பிரிட்டேஷன் தான் நம்மளுடைய உற்சாகமான உணர்வ கூட பய உணர்வா நமக்கு மாத்தி காமிக்குது அப்படிங்கிறாரு. எக்ஸைட்மென்ட்ட தான் அது பயமா மாத்தி நமக்கு காமிக்குது அப்படிங்கிறாரு. அப்ப என்ன ஆகும்? பயம் நம்மள ஆட்கொள்ளும் பொழுது மூளைய அது டேக் ஓவர் பண்ணிடுங்க. மூளை நமக்கு ஒழுங்கா தெளிவா வேலை பண்ணாது. மூளையோட ஃப்ரண்ட் பகுதி வேலை பண்றத நிறுத்தி, மற்றொரு பகுதியான அமிக்டலா அப்படிங்கிற பகுதி வேலை பண்ணும்பொழுது, நம்மளுடைய உடம்புக்குள்ள அட்ரினலின் அப்படிங்கிற கெமிக்கல் சுரக்க ஆரம்பிச்சிடும். அட்ரினலின் சுரக்க ஆரம்பிச்சதுன்னா, அது மூளையே மழுங்க வச்சுருங்க. அது ஒரு கிளவுட் மாதிரி மூடிடும். சோ காமன் சென்ஸ் வேலை பண்ணக்கூடிய இடத்துல கூட மூளை சரியா வேலை பண்ணாம போயிரும். இட்ஸ் பிகாஸ் ஆஃப் திஸ் அட்ரினலின் கஷ். இந்த அட்ரினலின் உருவாகுறதுக்கு காரணமே பய உணர்வு தாங்க. பல நேரங்கள் நம்ம பார்த்திருப்பீங்க. இந்த பயம் நம்மள டேக் ஓவர் பண்ணும்போது என்ன பண்றோம்னே தெரியாம எதையோ பண்ணிடுவோம். அதனால தான் பல நேரங்கள்ல நம்ம வருத்தப்படுவோம். ஐயோ! நம்ம அந்த மாதிரி பேசியிருக்க கூடாது. நம்ம அந்த மாதிரி நடந்துட்டு இருக்க கூடாதுன்ட்டு. இந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில பல தவறான முடிவுகள் எடுக்கிறதுக்கான காரணமே இந்த பய உணர்வு தாங்க. அதனால அடுத்த முறை இந்த பய உணர்வு நமக்கு வரும்பொழுது, அந்த உணர்வுக்கு பயம் அப்படிங்கிற பெயர் குடுக்காம, அதை சாட்சியா பகவான் பார்க்க சொல்றாரு. சாட்சியா நம்ம அத பார்க்கும்போது என்ன ஆகும்னு சொல்லி கேட்டீங்கன்னா, மூளை தெளிவா வேலை பண்ண ஆரம்பிக்கும். நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே சரியான முடிவா இருக்கும். அதனால இந்த மாதிரியான பல ஆழமான சத்தியங்கள நீங்க ஒவ்வொருத்தருமே தெரிஞ்சுக்கணுங்க. அப்பதான் உங்களுடைய டே டு டே லைஃப்ல நடக்கக்கூடிய விஷயங்கள எப்படி ஒரு கிளாரிட்டியோட எதிர்கொள்றது அப்படிங்கிற கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும். 49வது ஜெயந்தி பிரம்மோற்சவம் நடந்துட்டு இருக்கு. எல்லா கைலாசங்களிலும் இத நம்ம ரொம்ப சிறப்பா கொண்டாடிட்டு இருக்கிறோம். நீங்க எல்லாரும் வாங்க. நீங்க எல்லாருமே கலந்துக்கோங்க. தினமும் பகவான் லைவ் சத்சங் குடுக்குறாரு. இந்த சத்சங்ல நீங்களும் கலந்துக்கோங்க. எல்லா சோசியல் பிளாட்ஃபார்ம்லயும் பகவானுடைய சத்சங் நேரடியா ஒளிபரப்பாகுது. ஒவ்வொரு நாள் இரவு 8:30 EST டைம். அவருடைய சத்சங்கள்ல நீங்களும் கலந்துக்கணும். So I welcome all of you to join live with Paramahamsa himself. நித்யானந்தன்.